வணக்கம். நம்ம ஹியூமன் ரைட்ஸில் லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட்ஸ் ஒரு 10 பார்க்க போகிறோம். இன்ட்ரடக்ஷன்லேருந்து நமக்கு எங்கெல்லாம் தேவையோ இந்த லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட்ஸை நம்ம இங்கே எழுதிக்கலாம், ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு கேஸ் வந்து பார்த்திங்கன்னா ராம்லீலா மைதானத்தில் நடந்த இன்சிடெண்ட் தான். அந்த கேஸில் பேர் ராம்லீலா மைதான் இன்சிடெண்ட் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா. இந்த மைதானத்தில் ஒரு 50,000 பேர் கூடியிருக்காங்க. அவங்க நைட்டு தூங்கிட்டு இருக்கும்போது கூட்டத்தை கலைக்கிறதுக்காக லத்தி சார்ஜ், கண்ணீர் புகையெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதோட பேசிக் நமக்கு ஹியூமன் ரைட்ஸ் ஓரியன்டாக நம்ம பார்க்கும்போது தூங்கிறது அப்படிங்கிறது ஒரு தனிநபரோட உரிமை. இதை வந்து கலைக்கிற விதமாக எந்த நடவடிக்கை எடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கான கேஸில் தான் வந்து இந்த ராம்லீலா மைதான் கேஸு. அடுத்து நமக்கு எம்சி மேக்தாவில் நிறைய ஃபண்டமெண்டல் ரைட்ஸு கேஸ் இருக்குது. இது வந்து இப்போ நம்ம டெல்லியில் இருக்க ஸ்ரீராம் ஃபுட்ஸ் அண்ட் ஃபெர்டிலைசர்ஸ் இண்டஸ்ட்ரீஸில் இந்த ஓலியம் கேஸ் லீக்கேஜ் ஆச்சுல்ல, அந்த கேஸு. அப்போ அங்கே இருக்க மக்களுடைய வாழ்வாதாரம் அது பாதிக்கப்பட்டதில் பாதுகாப்பு அப்படிங்கிறது வந்து ஒரு கண்டிப்பாக ஒரு ஹியூமன் ரைட்ஸு அப்படிங்கிறதா எம்சி மேக்தா கேஸு 1985. அடுத்து லலிதா குமாரி வெர்சஸ் உத்தரப்பிரதேஷ், கவர்மெண்ட் ஆஃப் உத்தரப்பிரதேஷ். இதில் என்னென்னா, ஒரு ஸ்மால் கேர்ள் ஒரு கடத்தப்பட்டுறாங்க. அவங்க அப்பா போய் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணும்போது எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுறதுக்கு மறுக்கிறாங்க. அப்புறம் சுப்ரீம் கோர்ட் ஆர்டரின் பேரில் அவங்க எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுறாங்க. ஸோ இந்த டிலே இன் எஃப்ஐஆர், அந்த எஃப்ஐஆர் அவங்க ஃபைல் பண்ணது மறுத்தது, அது வந்து கண்டிப்பாக ஒரு ஹியூமன் ரைட்ஸு, அந்த கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் எடுத்துக்கணும் அப்படிங்கிறது மாதிரி லலிதா குமாரி கேஸு. அடுத்தது ஒல்கா டெல்லிஸ் வெர்சஸ் பாம்பே முனிசிபல் கார்ப்பரேஷன். இது 1981 இந்த குடிசை பகுதிகளை சுத்தம் பண்ணணும், அப்புறப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி மகாராஷ்டிரா முதல்வர் சொல்கிறாங்க. அப்போ அவங்களோட வாழ்வாதாரம் என்ன, ஆர்டிகல் 21 படி அந்த இதுதான் நம்ம ஹியூமன் ரைட்ஸ் பேசிஸில் பார்க்குறோம். அடுத்து விசாகா ஸ்டேட் ஆஃப் ராஜஸ்தான். இது நமக்கு தெரியும், பன்வாரி தேவி கேஸு. இவங்க வந்து பணிபுரிகிற ஒர்க்கிங் பிளேஸில் செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட்டு, அது வந்து ஒரு பாதுகாப்பு அப்படிங்கிறது ஒரு ஹியூமன் ரைட்ஸ் அப்படிங்கிறதுல விசாகா கேஸ் நம்ம பார்த்துருப்போம். அடுத்தது பார்த்திங்கன்னா ஸ்ரேயா சிங்கால் யூனியன் ஆஃப் இந்தியா, அனுராதா பாசின் யூனியன் ஆஃப் இந்தியா. இது வந்து இந்த பந்த் தொடர்பாக இவங்க ஒரு கருத்து சொல்லியிருப்பாங்க இந்த ஃபேஸ்புக்கில். ஸோ அந்த கருத்துரிமை அப்படிங்கிறதுக்கு 19(1)A ஆர்டிகல் 19(1)A அப்படிங்கிறதுல இந்த கேஸ் வந்து பேச்சுரிமை, கருத்துரிமை, அதுக்கான இந்த கேஸில் வந்து ஸ்ரேயா சிங்கால் கேஸ்லாம். நெக்ஸ்ட்டு நேஷ்னல் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி, அது வந்து நல்சா கேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, யூனியன் ஆஃப் இந்தியா. திருநங்கைகளுக்கு இந்த கேஸுக்கு அப்புறம் தான் வந்து அந்த சரியான ஒரு அங்கீகாரம், அவங்களுக்கான பணி இட ஒதுக்கீடு, கல்வி மற்றும் அனைத்து துறைகளிலும் அவங்களுக்கு இட ஒதுக்கீடு ஆர்டிகல் 21 கீழே அவங்களுடைய வாழ்வாதாரம், அவங்களுடைய அடிப்படை உரிமைகள், ஹியூமன் ரைட்ஸ் அப்படிங்கிறது பேஸ் பண்ணது நல்சா கேஸு, நேஷ்னல் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி, யூனியன் ஆஃப் இந்தியா. நமக்கு அப்புறம் தெரியும் சாபானோ பேகம் கேஸ், அதாவது முகமது அகமது கான், சாபானோ பேகம். அதாவது மதங்கள் அப்பாற்பட்டு ஒருத்தரோட வாழ்வாதாரம், அவங்களுக்கு தேவையான அந்த பாதுகாப்பு, அது வந்து ஒரு அடிப்படை உரிமை, ஹியூமன் ரைட்ஸ் அப்படிங்கிறது இந்த முகமது சாபானோ பேகம் கேஸில் நம்ம பார்த்துருந்துருப்போம். அடுத்தது ஹர்வந்திர் கார். இது நம்ம நார்மலாக ஞாபகம் வச்சுக்கலாம், ஹர்மந்திர் சிங் சௌத்ரி. இந்த கேஸில் பார்த்திங்கன்னா ஒய்ஃப் வந்து பிரிஞ்சிருவாங்க. அப்போ ஹஸ்பண்ட் வந்து பெட்டிஷன் ஃபைல் பண்ணுறாரு. அவருடைய கான்ஜுகல் ரைட்ஸ், அதாவது அவருடைய பரஸ்பர உரிமைகள் மற்றும் சலுகைகளுக்காக, அந்த திருமணம் அப்படின்னா தோழமை, ஆதரவு, ஆறுதல், பாசம், செக்ஸுவல் ரிலேஷன்ஷிப்பு, சொத்து, இது சம்மந்தமாக எல்லா உரிமையும் இருக்குது அப்படிங்கிறதுக்கு அந்த ஹஸ்பண்டுக்கு ஃபேவராக இந்த தீர்ப்பு வந்திருக்கும் ஹர்வந்தர் கார் அப்படிங்கிற கேஸில். இது ரொம்ப இது. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம கேசவானந்த பாரதி கேஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஹியூமன் ரைட்ஸ் இதில். அதாவது யாராக இருந்தாலும் நாடாளுமன்றம், பாராளுமன்றம் எதில் இருந்து அவங்க அந்த கான்ஸ்டியூஷனில் என்ன சேஞ்சஸ் கொண்டு வந்தாலும் அந்த அடிப்படை ஹியூமன் ரைட்ஸு, ஃபண்டமெண்டல் ஃபியூச்சர்ஸை, கட்டமைப்பை வந்து பேசிக் கட்டமைப்பை வந்து மாற்ற முடியாது, மாற்றக்கூடாது அப்படிங்கிறது இந்த கேஸில் சொல்லியிருக்காங்க. மீண்டும் அந்த கேஸ் லாஸ் இன்னொரு 10 கேஸ் லாஸ் பார்ப்போம். நன்றி.